பொழந்துருவேன். எதற்காக இந்த சிரிப்பு தெரியுமா? தூங்குவர்கள் எழுந்து இந்த நாடகத்தை பார்க்க மாட்டார்களா என்ற ஒரு சின்ன அவா. என்ன கொத்து என்ன? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். நானும் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மன்னன் மனோகரனோ? நீ என்ன வீரனோ? நீ மரியாதையா பேசு. என்ன நான் என்ன தப்பா பேசுனேன்? வீரனோ நீ? நீ பிரிச்சுக்க. நான் எப்பவுமே சேர்த்து தான் பழக்கம். பிரிக்கிறதான் பிரிக்க முடியும். யான் வந்து நான் பிரிக்கணுங்கிறது எனக்கு ஒன்றும் அப்படி தேவை கிடையாது. பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். யாரு பிரிச்சு மேய்ஞ்சதை கட்டி தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிருவேன். என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. ஓடியா எங்கே போற? என்ன பேசுற? என்ன பேசுற? சீனிவாசா, வெள்ளச்சாமி ஜாக்கிரதை. உன்னை பாவம் பண்ணவரு. சரி மன்னிச்சு விட்டுட்டேன் போ. நீ என்ன மயிருக்கு என்னைய மன்னிக்கிற? என்ன இதுக்கு நீ வந்து என்னைய பாவம் விடுற? ஓசியில வந்து உனக்கு உல்லாச பேச்சு தேவையில்லை. நீ என்ன காசு கொடுத்து வந்து நிக்கிறியோ? ஆதியில இருந்து காத்து கொண்டு இருக்கிறேன். பாதியில் வந்த நீ மஞ்ச கொழுப்பு நெஞ்சை அடக்கி. ஆதியில இருந்தவனா இருந்தாலும் பாதியில வந்தவனை தடுத்திய நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்ன ஏன் இடத்துக்குள்ள நுழைஞ்சா உள்ள உன்னை தடுக்காம என்ன பண்றது? உள்ள விட்டுருக்கேன். நீ வந்து என்னை தடுத்தா நான் விட்டுருவேனா? உள்ள விட்டுருக்கியா? ஆமா. என்ன விட்ட? எதையா விட்ட? மான விட்டுருக்கேன். அந்த பக்கம் திரும்பி பாரு. என்ன? சூரப்பத்தைய வெட்டி படல் கட்டி அடைச்சு வச்சிருக்கேன். சரி, இதுக்குள்ள எப்படி போகும்? நீ என்னையாது மான் வேகமோ மனோவேகமானா கிட்டத்தட்ட ஆளு உயரத்துக்கு மேல தாண்டுமா. பார்த்திருக்கோம் நம்மளும். ஒரு தாவல்லே வந்து நீ என்ன வேலி போட்டிருக்கல, சூரப்பத்தை எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? ஜம்ப் பண்ணிடுற அண்ணன் சொல்ற. யார் நீ சொன்னது ஜம்ப் பண்ணுமுன்னு? நீ எதுக்கு நீ சொன்ன ஜம்ப் பண்ணுமுன்னு? ஏன் சொல்லக்கூடாது? இங்க பார்த்து பேசியா, அங்க என்ன முறைக்கிற? என்ன தோல்ல கைய வைக்கிறியா? நீ அங்க என்ன ஏன் அங்காளி பங்காளி மிரட்டுற? பேச்சு வாயில இருக்கும் பொழுது வாய் பேச்சு வாயில இருக்கட்டும். மரியாதை உனக்கு. சரி, உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வருது. சரி, உன் நெற்றியை பார்த்தா இனம் புரியாத பாசம், இனம் புரியாத ஒரு பந்தம், சரி, இனம் புரியாத ஒரு சொந்தம் போல இருக்கு. உமது சொன்னே நானு அப்படியே பொல்லந்துருவோமான்னு என்ன வருது? ஏதோ ஒரு விஷயம் என்னை கொஞ்சம் அடக்கிக்கிட்டே இருக்கு. சரி போகட்டும். உங்கள் சொந்த ஊர் எது? கழுகு மாமலை. கழுகு மாமலை தான். கழுகு மாமலை. ஐயா, கழுகு மாமலையிலே சடையனை உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா அப்பா பாவா சடச்சி எங்க அம்மா. அம்மாவா? அம்மா ஆன மாதிரி ஒருத்தர் சாத்தா எங்க அண்ணன் எம்பெருமான் முருகப்பெருமான். சாட்சாத் நான் தான். முருகா, வீரத்தேவா முருகா, எம்பெருமானே, என் தங்கை வள்ளியை திருமணம் செய்வதற்காக வேடு உருவத்தில் வந்த கந்தா கடம்பா 5 வயதிலே அரியா பருவத்திலே கருமாரியின் மகன் உருமாறி வருவேன்னு சத்தியம் பண்ணல. வந்துவிட்டேன். தாங்கள் முருகனாக வந்திருந்தால் காலிலே விழுந்திருப்பேன். அதற்காகத்தான் மாறி வந்திருக்கிறேன். மாரியின் மகன் மாறி வந்தேன். வேடு உருவத்தில் வந்ததால் அடையாளம் தெரியும். சரி, என் தங்கையை தானே தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். ஆமாம். அதற்கு முன்னால் குள்ளி ஒருத்தி இருக்கிறாள். குள்ளி? ஆமாம். எனக்கு 2 பெண் வேண்டாம். இருவருக்கு ஒரு. எனக்கு ஒருத்தி போதும். சரி, எனக்கு 2 பெண்கள் வேண்டாம். ஆனால் உங்களை நான் முருகன் என்று சொல்லிவிட்டால் என் தங்கை காலிலே விழுந்து விடுவார். பின்பு எப்படி சொல்வது? நான் உங்களை வக்கால ஒளி என்று சொல்லலாமா? ஆனா சந்தடி சாக்கல வக்கால இல்லைங்கிற. அப்படி கூப்பிட்டா என்னால மேடையை போட்டு மைக்க போட்டு இந்த சேத்துல சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறக்காக இல்லங்க, நம்பணும்ல. ஓஹோ,
நம்பிக்கை வருவதற்காக நீங்க சொல்றீங்க. எது வருத போட்டு அமுக்குங்க. என்ன உங்க விட்டு ஆளா இருந்தா நான் கண்ணை முடிக்கிட்டு படுத்துக்கிறேன். என் விட்டு ஆளா இருந்தா நான் காப்பாத்தி எடுத்து. ஆமையா, எனக்கு தெரியாதுயா. இந்த உன் விஷயம் தங்கச்சி யாரு, என் தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆமா இன்னைக்கு தானே வந்திருக்கேன். ஆமா. அதனால வந்து நான் வந்து வந்தவனே போட்டு அமைக்கிருவேன். ரொம்ப வேகமா அமுக்காதியா. சரி, பொடுக்குன்னு ஒடிஞ்சு போயிடும். பயிற்சி உனக்கு இருக்குது, எனக்கு இருந்தா தானே. இது வந்து முருங்கை மரம். எனக்கு பயிற்சி இருந்தா பரவாயில்ல, உனக்கு அதிகமான பயிற்சி இருக்கு. இதுக்கெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க பயிற்சி? நீ எந்த பள்ளிக்கூடத்துலயா படிச்சா இதெல்லாம்? படிக்கலன்னு சொல்றேன். நான் எந்த பள்ளிக்கூடத்துலயா படிச்சேன்? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேன் நான் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு. என்ன நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, தானா தெரிஞ்சுக்கிறது. என்ன சுய பயிற்சியா? ஆமா, சுய பயிற்சி மையம். அப்படியா? நீங்கள் போது போது என்று சொல்லிக்கொண்டே போங்கள். போனால் புள்ளை வந்து விடுமா? போன உடனே புள்ளை வந்து விட்டால் உலகம் தாங்குமா? என்ன குழந்தைய வேணாம் தேடிக்கிட்டு இருக்கேன். வேற குமரி பிள்ளை வருவாளான்னு. வருவாளே. அப்படியா? குடியிருக்க நான் வழுவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? தர வேண்டும். சீனிவாசா, நல்லா கட்டி பிடிச்சி மொச்சு பொச்சுன்னு கொடுங்க, முத்தம் கொடுங்க. இங்கன கொடுங்க, வயித்துல கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். வயித்துக்கு கீழே முத்தம் கொடுங்க. மாப்ள அலையசா, கொடுத்துக்கய்யா. அலையசா, இது என்னங்க ஏங்க மச்சின முன்னாடி ஒரு முத்தம் கொடுக்க கூடாது. ஹலோ இந்தாங்க, நல்லா ஹலோ கொடுங்க வேண்டான்னு சொல்லல. கொடுங்க கொடுங்க. ஹலோ உங்களை வேடுவரே, நீங்க கொடுங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா 1000 தான் அவங்க அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க முத்தம் கொடுக்கலாமா, கட்டி பிடிக்கலாமா? ஒரு கூச்சம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ யார கூட்டிட்டு போறான்னு தெரியுதா? அட ஏங்க உங்க தங்கச்சி அவருக்கு தெரியாம இருக்கு? எல்லா பேருக்கும் தெரியுமியா? லூசாயா உன் தங்கச்சியா? இன்னும் பழகவே பழகவே இல்ல. என்ன வேணும்னு தெரியுமா? ஏய் இது ஏன் பொண்டாட்டி? உனக்கு தங்கச்சி வேணும். ஆமா, அந்த புள்ள சாயுதுங்கிறதுக்காக நீ இப்படியே தலைய போட்டு ஏங்க இருங்க இருங்க. ஆஹா ஆஹா பாசமலரே நடிக்கிறாயா? ஏன் அப்பா மலர்களை பூத்தங்கை என்ன கற்பழிச்சது மாதிரியே நடிக்கிற? கலங்கிடும் கனவுகள் கண். மாப்பிள்ள நல்ல வேலை என்னை பார்க்காம என் தங்கச்சி நெஞ்சில வச்சு அமுக்கணும், அங்க வச்சு அமுக்கு. அம்மா ஏய் என்ன இங்க நடந்துச்சு? எதுக்கு பாலுகிறியா காலை? ஏயா காலகாத்தால என்ன அது? இப்ப பாருங்க, ஏன் தங்கச்சியை கூப்பிடுறேன். என்ன சோகத்தை ரொம்ப புளியறிய தங்கச்சி? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நீ
கையை பிடிச்சிக்கிட்டா சுத்துற அடிக்க கூடாதுங்க. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. என்னமோ இன்னைக்கு பொசுக்குன்னு வந்துருச்சு. அழைத்த காரணம் நாரதமத்து அதுக்கு அப்புறம் வேடுவர் வந்திருக்கிறாரு. காலையில வெள்ளனை வந்து போச்சுங்களாமா. நீ தானே சொன்ன போச்சுன்னு. அதுதான் வருதாமா. எதுக்கு வந்திருக்காரு? மான் பிடிக்க வந்திருக்கிறார். மானும்ல ஒரு மண்ணாங்கட்டி. வாங்க போவோம். நீ எங்க வர்ற? நீங்க எங்க போற? எங்க இடத்துக்குள்ள நாங்க போறோம். நீ ஐயா வர்ற? நீ ஏன் போற? ஏங்க நான் ஹலோ. எங்கிட்டு போக? ஹலோ வேடுவரே, நான் எங்க போக? அவங்க கேக்குறாங்கல்ல, நான் எங்கிட்டு போக? அவங்க வீட்டுக்கு அவங்க போறாங்க. சரி. அவங்க வீட்டுக்கு உங்களே இலையிலே பந்திலே உட்கார இலை பீத்தல்ங்கிறியா? பந்திலே உட்கார வரல நானு. என் ஜீவன் இங்க உள்ள இருக்குது. ஓ அதுக்காக அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. சோறு போடுறான்னு நம்ப வரல. இவங்க நார சோற யார் போய் சாப்பிடுறாங்க? தங்கச்சி நாளுக்கு பதில் சொல்லிட்டு வாமா. சென்று வரேன். உன் மேல நான் பாசம் இல்லாமலாம் இல்ல மாப்பிள்ள. பாசமெல்லாம் இருக்கு. இந்த பாசத்தை நீ வெளிக்காட்டணும்னா, இந்த உலகத்துக்கே நீ உன் பாசத்தை வெளிக்காட்டணும்னா, காலையில விடிஞ்சு நல்லா கடையா பார்த்து நிப்பாட்டி என் சட்டையை பிடிச்சி இழுத்து 4 அரை அரைஞ்சு வாடா உனக்கு நான் வாங்கி தரேன்டா மாப்பிள்ள குடிடா. பூச்சி மருந்து திறக்க மாட்டாங்களே. பூச்சி மருந்து கடையா? அட கொலகார குண்டா, நான் சொல்றது பிராந்தி கடையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ கவலைய தீக்க வந்த பிராந்தி கடையே. நீ எப்படி வாங்கி கொடுத்து நான் குடிக்கல அப்படின்னா நீ விளக்க பாத்துல அடி. காலையில வந்து சிலவங்களை நிப்பாட்டுறான். கண்ணன் டேமண்டி இல்லன்னா ஏவிடிடி வாங்கி கொடுக்குறோம். நீ ஒரு காப்ப நீ நல்ல பிராண்டா டீ தானே வாங்கி கொடுக்க சொல்ற. அம்மா தாங்க சீனை விட்டு போறியா? பாசத்துக்கு ஒரு அளவு